ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு. பிரதீப் ஆண்டனி சொன்னது தான். கிட்டத்தட்ட பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு குலை மிரட்டலே விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணிமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பூர்ணிமா கிட்டத்தட்ட 16 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. இது நேற்றே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கசிஞ்சிருச்சு. நேற்று ட்விட்டரில் வந்து ஃபாத்திமா நியூஸ் ரீடர் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க 16 லட்சத்தோட வெளியில் போயிட்டாங்க, ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்காகவே வந்து பிரதீப் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து மேற்கோள் காமிச்சு, இந்த பணப்பெட்டிக்காக தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணத்துக்காக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, பணத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தனுக்கு தொழில் செய்கிற அளவுக்கு முட்டாள் கையில் பணம் கொடுத்த மாதிரி இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்கிறதுக்கு பணம் தான் முக்கிய காரணன்ற மாதிரி பணப்பொட்டியை மையம் வச்சே வந்து ஒரு சாங் வந்து சிவாஜி அவர்களுடைய சாங்கை வந்து வெளியிட்டிருந்தார் ட்விட்டரில். இதை எல்லாருமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே பூர்ணிமா வெளியில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூர்ணிமாவோட ஃபாலோவர்ஸ் அண்ட் அவங்களோட பிஆர் அவங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கேவலமாக வந்து பிரதீப்பை திட்டி, ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு அப்படி என்னடா பண வெறி, ஒருத்தவங்க லைஃப்பில் நல்லா வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி பிரதீப்பை ரொம்ப திட்டி 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 கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. இதை பார்த்து பிரதீப் ரொம்பவே காண்டாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு ட்வீட் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, நான் பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு வரீங்க, அதெல்லாம் நான் காதுல பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் நான் கேரக்டர் அசசினேட் பண்ணுற கேம் நான் விளையாடல, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூர்ணிமா மாயா தான் வந்து என்ன கேரக்டர் அசசினேட் பண்ணாங்க, என்னோட கேரக்டர் தப்புன்னு சொன்னாங்க, நான் தப்பானவன் சொல்லுவாங்க, என்னோட நடவடிக்கை என்னோட நடத்த தப்புன்னு சொன்னது இவங்க ரெண்டு பேர் தான். முக்கியமாக இவங்க ரெண்டு பேரால தான் நான் என்னோட லைஃப்பை வந்து இன்னைக்கு பிக் பாஸில் தொலைச்சிட்டு வெளியில் வந்திருக்கேன். இவ்வளோ பணமாக இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு புகழ் பணம் எல்லாமே வெற்றி வந்து சேர வேண்டியது எனக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ண சீப்பான வேலையினாலையும் கேவலமான வேலையினாலையும் நான் இன்னைக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போவும் நான் அமைதியாக தான் இருக்கேன், நான் எந்த ஒரு ஆக்ஷனும் யார் மேலேயும் எடுக்கல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பூர்ணிமாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து வெளியில் வந்த உடனே ஐஷு அப்பா வந்து பிரதீப் கிட்ட பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐஷு வந்து ஒரு ட்வீட்டும் அப்போ வந்து மெசேஜும் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில், இந்த மாதிரி ஐம் சாரி பிரதீப் அண்ணா அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது பூர்ணிமாவோட அம்மாவும் வந்து பிரதீப் கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பிரதீப் இவங்க பண்ணது பெரிய அநியாயம், அநீதின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஐ எம் ஸோ சாரி, நான் பண்ணது தப்பு, என் பொண்ணை விட்டுரு அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பயங்கர ஒரு பீஸ்ட் மோடில் வந்து பிரதீப் இருந்திருப்பாரு அப்படின்றத பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாரோட பேரண்ட்ஸுமே பயந்து போயிருந்தாங்க, பிரதீப் எதாவது பண்ணிடுவாரோ. பிகாஸ் வந்து வனிதாக்கே பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்ச உடச்சிட்டாங்க, கண்ணுக்கு நல்லா அவங்க வந்து காயப்பட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க. வனிதாக்கே இப்படி நடக்குதுன்னப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது ரொம்பவே பயந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க பிரதீப் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அவங்க அன்பை தான் இப்போ எல்லாருமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போது பூர்ணிமா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுறது ஒரே விஷயத்துக்காக தான், இன்டர்வியூ. யாரோட இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்போட இன்டர்வியூ கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வராமல் இருக்கும், பிக் பாஸ் முடிஞ்சு தான் அவங்களுக்கு பேமெண்ட் வரும், பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதீப் இப்படி சொன்னதுக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.